ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குயிக்கான சட்னி. இதுக்கு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், புளி, உப்பு, தேங்காய், கொத்தமல்லிக்கு ஈக்குவலான தேங்காய், பச்சை மிளகாய் 2. இப்போ பச்சை மிளகாய் நல்லா அரைச்சிக்கிறோம். பச்சை மிளகாவோட தேங்காய், கொத்தமல்லி, தேங்காய்க்கு ஈக்குவலான கொத்தமல்லி, புளி கொஞ்சம் லெமன் சைஸ் அளவுக்கு, கொஞ்சம் நிறைய தான் வைக்கணும். அப்புறம் உப்பு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டோன்னா இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளிச்சிக்கிறோம். இப்போது நமக்கு டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். தக்காளி சட்னி. இதுக்கு தக்காளியும் பூண்டும் கரெக்டான அளவில் எடுத்துக்கணும். தக்காளி 4 தக்காளி சின்னதாக எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 10-15 பெரிய பூண்டு பல்லாக எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 10 எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன், சீடு முழுசாக தெரியாத அளவுக்கு. இப்போ இதோட தக்காளி, பூண்டு, உப்பு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு கரெக்ட் நல்லா அரைப்பட்டு இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது தாளிச்சிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதில் இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா கிண்டிட்டு எடுத்துட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.